ஆயும் அறிவும் கடந்தனும் வாரணி மாயமதாகி மதோமதியாயிடும் சேய அறிவை சிவானந்த சுந்தரி நேயமதா நெறியாகி நின்றாளே. ஆயும் அறிவும் கடந்த அணுவாரணி மாயமதாகி மகோமதி ஆயிடும் சேய அறிவை சிவானந்த சுந்தரி நேயமதா நெறியாகி நின்றாளே. இதன் விளக்கமாக சரவணனையார் தளத்திலிருந்து, இறைவியாகவே ஆகிவிட்ட சாதகர்கள் நுண்ணியதாக அறியும் அறிவையும் தாண்டிய நிலையில் அணுவுக்குள் அணுவாகவும் மாயையாகவும் ஆகி நின்று அனைத்திற்கும் மேன்மையான பெருமையை உடையவளாகவும் இருக்கின்றார். சிவந்த நிறத்தோடு என்றும் இளமையுடன் பேரானந்தத்திற்கும் மேலான சிவானந்தமாகவே இருக்கின்ற அவளே பேரழகுடன் பேரன்பின் வடிவமாகவே ஆகி சாதகர் செல்கின்ற மேன்மையான வழியாகவும் ஆகி நிற்கின்றார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அருணை வடிவேல் முதலியார் அவருடைய பிரதியில கொடுத்திருக்கிற பார்ப்போம். பொருள்களை அறிதலில் மனத்தினும் நுண்ணியதாகிய அறிவையும் கடந்து சிறுமையில் அணுவுக்கு அணுவாயும் பெருமையில் மகத்துக்கு மகத்தாயும் நிற்கின்றவளும் உயிர்களால் எட்ட ஒண்ணாதவளும் ஆகிய சிவசக்தி உயிர்கள் விரும்புகின்ற எல்லா நெறிகளுமாய் நின்று அருள் புரிகின்றார் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. கௌரியம்மா வாருங்கள். நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். மந்திரம் 1239. ஆயும் அறிவும் கடந்த அணுவாரணி மாயமதாகி மதோமதி ஆயிடும் சேய அறிவை சிவானந்த சுந்தரி நேயமதா நெறியாகி நின்றாளே. அதுக்கான டிரான்ஸ்லேஷன். Limited indeed is the power of intellect, though it's a gross reflection of the higher intuitive mind. Shakti is Mahamaya. She pervades the Vedic mantras. The Vedas embody the microcosm. Shakti is Siva Shakti, Ananda and fadeless beauty. She is the way as well as the goal. ஆயும் அறிவும் கடந்த அணுவாரணி. நம்ம போன பாட்டில் வந்து இந்த வேண்டரு ஆகிய தூய்நெறின்னு பார்த்தோம். அந்த தூய்மையாக இருக்கிற உள்ளத்தில் இருக்கிறப்ப அந்த நம்ம உருவமே அந்த மாதிரி மாறுங்கிற மாதிரி பார்த்தோம். தூய் நெறிய சொன்னாங்க. இங்கே வந்து நேயமதா நெறி, பேரன்பு நெறிய சொல்கிறாங்க இந்த பாட்டில். போன பாட்டில் அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி நம்ம எவ்வளோ தூய்மையாக இருக்கிறோமோ அவ்வளோ உருவமே அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி பார்த்த மாதிரியும் இப்போ இதை பார்க்கும்போது அது தெரியுது. நேற்று அன்பையும் சேர்த்து பார்த்தோம். இப்போ அன்பு நெறிக்கு தனியாக ஒரு பாட்டும் அவளோட மகத்துவத்தை சொல்கிறதுக்காகவும் இந்த பாட்டில் சொன்ன மாதிரி இருக்குது. ஆயும் அறிவும் கடந்த அணுவாரணி. அவள் ஆராய்ந்து பார்க்க நம்ம இவங்க இப்படிதான் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னாலே அந்த ஆராய்ந்து பார்க்குறதே வந்து அவளாக தான் இருக்கிறா. அறிவாகவும் அவளாக தான் இருக்கிறா. நம்ம எதை வச்சு அவளை வந்து நம்ம இவ்வளோதான் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும், இவங்க எப்படி தான், இவங்க தன்மை இதுதான்றத சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம எதை எடுத்தாலுமே அதில் அவள் தான் இருக்கிறா. அவளை வச்சு தான் நம்ம அவளை அறியறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அணுவுக்குள் அணு. நீங்கள் எவ்வளோ சின்ன விஷயத்தில் உள்ள போயினாலும் அதுலேயும் அவள் தான் இருக்கிறா. பெரிய பெரிய விஷயம்னு அதை நீங்கள் லார்ஜ் பண்ணி பார்த்தாலும் அதுலேயும் அவள் தான் இருக்கா. மாயமாக இந்த மாய உலகுக்கே தலைவியாக அவள் தான் இருக்கிறா. நம்ம யாரும் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு மேஜிக் மாதிரி இருக்கிறாங்க. மதோமதி ஆகிடும். ரொம்ப மகத்தானவங்க, அளவற்ற ஆற்றல் உடையவங்க. அவங்க ஒரு இதில் தான் இவங்களை இப்படி இது கட்டுக்குள்ளே இப்படி தான் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. நம்ம கட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயமே இல்லை அவங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சேய அறிவை. சேயனா சிகப்பு, உயர்வு, அழகு எல்லாமே. அறிவைனா இளம்பெண், அந்த பருவம், அறிவை பருவம்.
இங்க அழகான இளம் பெண்ணாக, அவளுக்கு வயசெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான். அதாவது அவங்களுக்கு காலம்ன்றதே கிடையாது. அவங்க எப்பயுமே இளமையாவே இருக்கிற ஒரு அழகான சிவானந்த சுந்தரி. சிவ சிவம் சிவம்னு சொல்லி நீங்க சிவத்திலே இருந்தாலும் அதுல கிடைக்கிற ஆனந்தமாக இருக்கிறவளும் அவதான். சிவானந்த சுந்தரி, நேயமதா, பேரன்பு உருவமாக, அன்பே உருவமாக கொண்டு, பேரன்பே நெறியாக கொண்டு நின்றாளே. அந்த அந்த நெறியில தான் நம்மளை போக சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். இங்க வந்து இப்போ எப்படி இன்னொரு இதாக பார்க்கலான்னா, சிவத்தன்மை எப்படி இருக்குன்றதை பார்த்தா இவங்களையும் நம்ம அறியவே முடியாது. அதே மாதிரி தான் சிவத்தன்மையும் அறியவே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம தவம் செஞ்சுக்கிட்டே வந்தால் நம்ம சிவத்தை உணர்ந்துடலாமான்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் தவம் செஞ்சுட்டு வந்தாலும் உணர முடியாது. அந்த தவமே வந்து சிவம் தான். அதே மாதிரி சரி நான் சிவத்திலே நான் இருக்கிறேன் அப்படி நான் அந்த நமக்குள்ள இருக்க சிவமே என்னன்னா அந்த தவ உணர்வோட இருக்கிறதா சிவமே. நம்ம இப்படிதான் இவங்க அப்படின்றத வந்து நம்மளால சொல்லவே முடியாது. எல்லா சக்தி மாதிரி தான் சிவமும் அளப்பற்ற ஆற்றலுடையவங்க. அவங்கள வந்து நீங்க வரவேற்க முடியாது. அவங்கள அவ்வளோ மகத்தானவங்கன்றத சொல்றாங்க. அப்புறம் அந்த நெறியில போகணும், பேரன்பு நெறியில போகணுன்றதையும் நான் பார்க்குறேன். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா வந்து அவருக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்க பார்க்கறதெல்லாம் வந்து ஒரு பச்சை கலரா உங்களுக்கு எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிற மாதிரி. அதனால அவர் ஊர்ல இருக்க எல்லா விஷயத்தையுமே பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருவாங்க. பார்க்குற விஷயம் எல்லாமே பச்சை கலர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த கட்டடம் ஆகட்டும், அந்த அரண்மனை ஆகட்டும், எல்லாமே பார்க்கறது எல்லாமே பச்சை கலரா இருந்தாதான் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, எதுக்கு எல்லாத்தையுமே மாற்றணும்? உங்க கண்ணாடியை வந்து பச்சை கலர் ஸ்க்ரீன் இருக்க கண்ணாடி போட்டுக்கிட்டாலே நீங்க எல்லாத்தையுமே பச்சையா தான் பார்ப்பீங்க அப்படிங்கிற அந்த அந்த இது வந்து இங்க நெறின்னு சொல்றப்ப நம்ம பேரன்பு நெறிங்கிறப்ப நான் எதுல அன்பை காட்டுறது, எதுல நான் அன்பா இருக்கணும்? உயிருள்ள பொருள்லையா, உயிரற்ற பொருள்லையா, இல்லை பசங்கள்கிட்டயா, இல்லை மனிதர்கள்ட்டையா, இல்லை மிருகங்கள்ட்டையா, நான் எதுல அன்பா இருக்கணும்னா நம்ம அந்த கண்ணில் நம்ம பார்க்குற பார்வையே அன்பா இருக்கணும், அந்த நெறியில போகணும் அப்படிங்கிறதா. கந்தகுரு கவசத்துலேயும் இந்த இது வரும், அன்பையே கண்ணாக ஆக்கி காட்டிடுவாய். கண்ணே வந்து அன்பா மாறிடணும். அது உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளா சரி. நான் வந்து கோபமா உயிரற்ற பொருளை நான் அடிக்கிறேன், அதனால அதுக்கு ஒன்றும் இது தெரிய போறதில்லை, அது ஒன்றும் கஷ்டப்பட போறதில்லை, எனக்கு பாவம் வர போறதில்லை நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த நான் உயிரற்ற பொருளை கோவத்துல அடிக்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? அந்த பொருளுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், நான் எந்த உணர்வுல நான் இருக்கிறேன்றது தெரியும். என்னோட உணர்வு தான் முக்கியம். நான் அதை எப்படி வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்தாததோ அது அடுத்த விஷயம். நான் என்ன உணர்வுல இருக்கிறேனோ அதுதான் மேட்ரு இல்லையா? அப்ப நான் அன்பு உணர்வுல எல்லா விஷயத்தையுமே அன்பு உணர்வா பார்க்கும்போது அந்த நெறியில நான் போகணுன்றது அண்ணன் இங்க சொல்றதா, நான் திருமூலரும் நம்மளை வலியுறுத்துறதா நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி கௌரிமா. நல்ல நல்ல உதாரணம். இன்னொரு பிரதியில போட்டிருக்கதையும் வாசிச்சுட்டு அடுத்தது நம்ம அத்தராணியிட்டு போயிடுவோம். அவள் தன்னை ஆராய்கின்ற அறிவின் திறனை கடந்தவள், அவள் அணுவுக்கு அணுவானவள், அவள் சீவனை மயக்கும் மாயையாக இருந்து மிகுந்த கழிப்பினை எய்துபவள் அப்படின்னு முதல் 2 வரிக்கு அந்த விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தன்னை ஆராய்கின்ற அறிவின் திறனை கடந்தவள்னா இப்ப திருமூலர் சொல்லி இருக்கிறதுக்கும் மேல இது திருமந்திரம் வந்து எல்லாத்தையும் சொல்லி இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கும் மேல இருக்கு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மாயமது ஆகி அவள் சிவனை மயக்கும் மாயையாக இருந்து மிகுந்த கழிப்பினை எழுதுபவள் அப்படின்னு சொல்லி அது கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் அந்த திரோதான சக்தி அப்படின்னு சொல்றது. இதைதான் சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு விளக்கம் தாருங்கள் ஐயா. பாருங்கள் அர்த்தநாரி. சார் கிருத்திகா, விந்தியா இவங்க சார் கேக்குதா? ஐயா கேக்குதுங்கய்யா. வித்யாமா இருக்கிறாங்க, தியாகராஜன் ஐயா இருக்காங்க. நான் இந்த கேள்வி வரவும் சரி இதை வச்சுட்டு உங்ககிட்ட வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டுருங்க. ஏன்னா நான் பேசும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். நன்றி. வித்யாமா வாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தியை போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. அணுவுக்கும் அணுவானவள்,
1239வது திருமந்திரம். ஆயும் அறிவும் கடந்து அணு ஆரணி மாயமதாகி மதோமதியாயிடும் சேய அறிவை சிவானந்த சுந்தரி நேயமதா நெறியாகி நின்றாளே. திருமந்திரத்தின் பொருள் மிக அருமையானது. ஆராய்ந்து அறியும் அறிவுக்கும் எட்டாத பராசக்தி அறிவு நிறைந்தவள், அறிவுக்கும் எட்டாதவள், அணுவுக்குள் அணுவான நுண்ணணுவானவள் பராசக்தி. அவள் மாயம் செய்யும் மந்தகாச களிப்பினை தருபவள். களிப்புங்கிறது நல்ல ஒரு மகிழ்வு. செந்நிறம் பொருந்திய பொற்பாவை, பெண்ணை பாவைன்னு சொல்லுவோம். பராசக்தி தாய பொற்பாவை என்று படைத்துள்ளார் திருமூலர். சிவனை விரும்பி சேர்ந்து மகிழும் சுந்தர வடிவினல். சுந்தரம்னா அழகு, சிவபெருமானும் அழகு, நம்ம பராசக்தி தாயும் அழகு. இவளே அன்பு உருவாய் அன்பு நெறி அருள அன்பர் உள்ளத்தே அமர்ந்து இருப்பவள் ஆவாள். அன்புமயமானவள் பராசக்தி. அவை அன்னை நமக்கெல்லாம் அருளை தருகின்ற அந்த தாய். முழுக்க முழுக்க அன்பு அப்படின்னாலே பராசக்தி தாய் தான். சிவனும் அன்பானவர் தான். சிவம் என்றாலே அன்பு தானே. அணு ஆரணி அப்படின்னா பொருள் நுண் அணுவானவள். மதோமதி களிப்பினை தருபவள். நல்ல ஒரு சொல்லு மதோமதி. சேய அப்படின்னா சிவந்த. அறிவை பெண்ணுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பேதை பெதும்பை அறிவை தெரிவை மங்கை மடந்தை பேரிளம் பெண்ணு, பெண்ணோட பருவத்தை சொல்லுவாங்க. இந்த இடத்துல பராசக்தி தாயை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு. அறிவைனா பெண்ணு. நேயம் நல்ல ஒரு சொல்லு. அன்பு. கழக வெளியீட்டுல அருமையா உரை பதிவிட்டுள்ளார்கள். திருவருள் அம்மை ஆராய்வும் அறிவும் கடந்த நுண் இயல்பானவள். அவள் கச்சு பூட்ட பெற்ற கொங்கையினை உடையவள். அவளே சொல்ல முடியாத மருட்சியுடன் மதோன்மத்தியாவள். அவள் செந்நிறம் வாய்ந்த அம்மை. அவளே சிவ பேரின்ப அழகி. அவள் அன்பு நெறியில் அகப்படும் திருவாய் நின்றனள். பராசக்தி மீது நம்ம அன்பா இருந்தோம்னா, உண்மையான பக்தியா இருந்தோம்னா அவளோட அருள் நமக்கு கிட்டும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கே அவ பராசக்தியா இருக்கா. அணுவாரணி என்பதனுடைய பொருள் அணுவுக்கு அணு ஆனவள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்ற. நன்றிம்மா, நன்றி வித்யாம்மா. தியாகராஜனையா வாங்க. தியாகராஜனையா. நன்றிங்கய்யா, நன்றி, மகிழ்ச்சிங்கய்யா. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய பாடல் ஆயும் அறிவும் கடந்த அணுவாரணி மாயமதாகி மதோமகியாயிடும் சேய அறிவை சிவானந்த சுந்தரி. சேய அறிவை சிவானந்த சுந்தரி நேயமதாய் நெறியாகி நின்றாளே. நேயமதாய் நெறியாகி நின்றாளே. இந்த உலகத்துல நாம அடைய வேண்டியது என்ன என்று ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டா, எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வு நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எதை உணர்கின்றான், எது உணர்கிறது என்று சிந்தித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பொருள் இருக்கு.
அத சான்றோர் பெருமக்கள் மெய்ப்பொருள் என்று சொல்கிறார். அடைய வேண்டிய அந்த பொருள். ஆனா அது அடைய வேண்டியதான்னு பார்த்தா ஏற்கனவே அது இருப்பா இருக்குது, அதுதான் எல்லாமா இருக்குது, நாமளாவும் இருக்கிறோம். அப்ப அடைதல் என்று சொன்னா மனது அதுல இருந்து கொஞ்சம் மாயையில விலகி இருக்கு. அதாவது உண்மை நிலை அறியாம இருக்கு. உண்மையை அறிந்து கொள்ளும் போது ஒரு தெளிவு என்பது மனதிற்கு, அறிவுக்கு கிடைத்துவிடும். அந்த மெய்ப்பொருளை உணரும் போதுதான் சிவானந்த போகம் என்ற அளவுல அந்த ஆனந்த நிலை, அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை, அந்த அனுபவத்திலேயே திளைத்திருக்கக்கூடிய அந்த நிலை, அனுபூதி நிலை என்று சொல்லுவோம். அந்த பேரானந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் இந்த சுந்தரி இல்லாம முடியாது. இந்த அழகி இல்லாம நம்மால எதையும் செய்ய முடியாது. அவதான் எல்லாவற்றையுமே முறைப்படுத்தி கொண்டிருப்பவன், நெறிப்படுத்தி கொண்டிருப்பவன். நமக்குள்ள அறிவாக இருக்குதுன்னா அவருடைய இயக்கம் இல்லைன்னா, அந்த அறிவு இயக்கம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ உயிர் இயக்கமாக இருப்பவதான் இந்த உடல் இயக்கமாகவும் இருக்கிறா, அறிவு இயக்கமாகவும் இருக்கிறா. அப்ப இந்த உயிர் இயக்கமாக இருக்கக்கூடியவ எப்படி இருக்கிறா என்று பார்க்கும்போது எல்லாவற்றையும் கடந்த நிலையில நின்று இருக்கின்ற அந்த சிவத்தோடு உறைந்தே இருக்கிறான். அங்கிருந்து தொடங்கி இன்று மனிதனாக வந்திருக்கிறமே, தொடர் நிகழ்வு, ஆரணி, அந்த அணுக்களுடைய தொடர்ச்சி. அந்த அணுக்கள் ஒன்று கூடி 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 ஒன்று ஒன்றாக தன்மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கு. கெமிஸ்ட்ரியில சொல்லுவாங்க, வேதியியல்ல இத்தனை அணுக்கள் சேர்ந்தா இந்த தனிமம் என்ற அளவுல. இது மாதிரி ஒண்ணு ஒண்ணா கொத்து கொத்தா கொத்து கொத்தா அந்த அணுக்கள் கூடி கூடிதான் அத மெய்ஞானிகள் பஞ்சபூதங்கள் என்று சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி அந்த பஞ்சபூதங்களாக உருவாகி இந்த உலகங்களாக உருவாகி மனிதனாக வந்து நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செம்மையான நெறி, அதற்கு உரியவள் யாருன்னா அந்த பராசக்தி தான், சக்தி தான். சத்திய பொருளிலிருந்து எழுந்த எழுச்சி அடைந்த அந்த சக்தி தான். சக்தி இல்லைன்னா அங்கே சத்தே இல்லை. அதனால சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துல அற்புதமாக நமக்கு இந்த பாடலை வழங்கி இருக்கிறாங்க. உணர்ந்து தெளிந்து மேன்மை அடைவோம். இந்த தளத்திலே கலந்து கொண்டு தன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்வாங்கு, இறைவா அருள்வாயாக. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க. நன்றி தியாகராஜன் ஐயா. வேற யாரும் இல்ல. கர்த்தனார் ஐயா வாருங்கள் ஐயா. வணக்கம். இந்த பாட்டு முதல்ல ஆய்வு, அப்புறம் ஆய்வினால் பெறக்கூடிய அனுபவமாகிய அறிவு. இந்த ஆய்வு அப்படிங்கிறது என்னன்னா நுணுக்கமா, முன்னாடியெல்லாம் மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப மைக்ரோல இருந்து இன்னும் நுட்பமா போய் நானோ அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப நுட்பமா போயிருக்கு. ஆனா திருவள்ளுவர் ரொம்ப எளிமையா நுண்மான் நுழை புலம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புலம்னா அறிவு, ரொம்ப அணுவும் நுழையாத இடத்திலும் நுழையக்கூடிய அறிவு, அதான் நுண்மான் நுழை புலம். இந்த ஆய்வு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது நம்ம வீட்டிலலாம் அம்மா ரொம்ப படிச்சிருக்கலாம் மாட்டாங்க, அவங்களுக்கு நூலறிவு கிடையாது. ஆனா இயல்பா சொல்லுவாங்க கீரையா 1000 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப மாத்திட்டாங்க, கீரையை கிளீன் பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா கிளீன் பண்றாங்களான்னு தெரியல. அது மாதிரி கீரை 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆயுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆய்வுங்கிற வார்த்தை தமிழ்ல இருக்குங்க, ஆனா இது இங்கிலீஷ்ல பாருங்க இன்னும் தெளிவா புரியும். இங்கிலீஷ்ல நம்ம அதுக்கு என்ன சொல்றோம்னா, ஆய்வுக்கு ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரீசர்ச். சர்ச் அப்படின்னா தேடுதல்,
ரிசர்ச் அப்படின்னா மீண்டும் தேடுதல். அப்ப தேடுறோம்னா மீண்டும் 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 தேடுறோம். எதை தேடுறோம்? இதுக்கு வாசை குழந்தைசாமிங்கிறவரு அறிவியல் தமிழ் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல அவர் சொல்லுவாரு, மீண்டும் தேடுதல் அப்படின்னா எதை தேடுகிறோம் அப்படின்னா உண்மையை தேடுதல் தாங்க ஆய்வு அப்படிங்கிறது. அந்த ஆய்வினால் பெறக்கூடியது அறிவு. ஆனா இந்த ஆய்வினாலும் இறை சக்தியாகிய அந்த அம்மையை அறிவையை அறிய முடியாது. அறிவினாலும் அடைய முடியாது. ஆய்வை செய்தவர் திருமால் வராக அவதாரத்துல, அறிவின் மூலமாக தேடியவர் பிரம்மா அன்னத்தின் துணையோடு. ஆனா இவங்களால அடையவோ அறியவோ முடியல. ஒரு ஆசிரியர் இருந்தார், ஒரு குரு. அவர்கிட்ட பல சீடர்கள் இருந்தார்கள். அது சொல்லுவாங்க இல்லையா, மாணவர்கள்ல தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மாணவர் இருந்தார். அவரு தலைமாணாக்கரா இருந்தார். ஆசிரியர் எது சொன்னாலும் அவருக்கு எளிமையா புரியும். எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீக்கிரமா கத்துக்குவாரு. அதே மாதிரி இத படின்னா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காமலே நுட்பமா படிக்கக்கூடியவரா இருந்தார். ஆனா இவருக்கு என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே நமக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சு. அந்த குரு கிட்ட இருக்கிற எல்லாரையும் இவர் கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எல்லாரும் மன வருத்தப்பட்டாங்க. போய் குரு கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இது மாதிரி பண்றாரு அப்படின்னு. அப்புறம் அந்த குரு அந்த மாணவரை கூப்பிட்டாரு, அந்த சீடரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, அந்த ஒரு 4 கிராமம் தள்ளி ஒரு கிராமம் இருக்கு, சிற்றூர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிற்றூர்ல ஒரு மிகப்பெரிய அறிஞர்ப்பா, அளவு கடந்த நூல்களை படித்தவர். அதே மாதிரி ஒரு 600 நூல்களுக்கு மேல நூல்களை எழுதியவர். ஐநா சபையில இருந்து எல்லா நாடுகளுமே அவரை பாராட்டி பரிசுகள் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்டவர் காத்தால 4 மணிக்கு இறந்துட்டாரு. அவருக்கு ஒரு பெட்டி செய்யணும், இதெல்லாம் சொல்லி அந்த ஆசாரிகிட்ட செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் அந்த மாணவரும், ஐயா நீங்க சொன்னபடியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல போய் செவப்பெட்டி செய்யக்கூடிய ஆசாரியை பார்த்து, அளவு கடந்த நூல்களை படித்தவர், 500 600க்கு மேல நூல்களை எழுதியவர், ஐநா சபையில இருந்து எல்லா நாடுகளும் அவருக்கு பரிசும் புகழும் சிறப்பெல்லாம் செய்திருக்கிறது. எந்த நாட்டுக்கு ஃப்ளைட்ல போனாலும் அந்தந்த நாடு அதற்கான பேமெண்ட்டை கொடுத்துரும். அப்படிப்பட்டவர் இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு பெட்டி செய்யணும்னு அந்த ஆசாரி கேட்பான். சரி உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பான். ஏன் அப்படின்னு உடனே, என்ன படிச்சாருங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாதுப்பா, அவர் எவ்வளவு உயரங்கிறத மட்டும் சொல்லு அப்படின்னுவான். அதனால இந்த படிப்பு, அறிவு இது எல்லாமே எதையுமே செய்யாது. ஆனா அவருடைய உயரம் என்னங்கிறது தான் முக்கியம். அதனால இந்த படிப்பினாலும் அறிவினாலும் இறைவனை அடைய முடியாது. அப்ப நீங்க கேட்கலாம், எதனால அடைய முடியும் அப்படின்னா, அடைவதற்கு 2 வழி இருக்கிறது. ஒன்று உணர்வு. அதனாலதான் மாணிக்க வாசகர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதனால ஒண்ணு உணர்வு, 2வது கருணை. இந்த கருணையும் உணர்வும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் அம்மை இயல்பாகவே நிறைந்திருப்பாள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுல நமக்கு திருமூலர் காட்டக்கூடிய வழி. அதனால நம்ம இந்த சக்தியை உணர்வோம். அதே நேரத்துல எல்லோரிடத்திலும் நம்ம கருணையோட இருப்போம் அப்படிங்கிறது தான். இத வள்ளலார் சொல்வாரு, ஆய்தற்கு உரித்தென்னும், அதாவது மன்னிக்கணும், வாய்தற்கு உரித்தென்னும் மறை ஆகமங்களால் ஆயுதற்கு அரிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஆய்வினாலோ அறிவினாலோ
இறைவனை பற்றின இன்ஃபர்மேஷனை வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா இறைவனை அறியவோ அடையவோ முடியாது அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றி அர்த்தநாரியா. இதுக்கு அந்த நுண்மான் நுழைகுலம்னு 406வது திருக்குறளை சொல்லியிருக்கீங்க. அது இப்ப நம்ம பார்த்துட்டு வர திருமந்திரத்துல 1228வது திருமந்திரத்துல வந்தபோது சொல்லியிருந்தீங்க. அந்த திருமந்திரத்தில் நுண்ணறிவாகும் நுழைகுலன் மாந்தரத்துல ஆரம்பிக்கும் சொல்லியிருந்தீங்க. மறுபடியும் நுண்ணறிவு தான் சார் ஆய்வுங்கிறது, பேரறிவுங்கிறது அறிவுங்கிறது. அறிவு, அருமை. அதே மாதிரி நான் அது இந்த மாயமதாகி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த திரோதன சக்தின்னு சொல்றோம். ஆமா சார், மாயதான் துரோதாயி. அது மாணிக்க வாசகர் அவர் காலத்துல சொல்லுவார், 6 அதாவது தெய்வத்தை அறிகின்ற நேரத்துல 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. அதுக்கப்புறம் ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பேறி சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமார்தம் சுழிந்தடித்தார்த்து உலோக ஆயுதன் என்னும் ஒன்திரல் பாம்பின் கலாபேதத்தை கடுவிடம் எய்தி அதிற்பெரும் மாயை எனைப்பல சூழவும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாயையோட ஆற்றல் மிகப்பெரியது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அது திருவாசகர்ல போற்றி திருவகவல் அப்படின்னு 4வது தலைப்பு இருக்கு சார். முதல் தலைப்பு சிவபுராணம், 2வது கீர்த்தி திருவகவல், 3வது திருவண்ட பகுதி, 4வது போற்றி திருவகவல். 225 வரி இருக்கு. அத நேரமும் நினைவும் இருந்ததுன்னா படிச்சு பாருங்க. நன்றி. அருமைங்க, அருமைங்க. நிறைய நிறைய சான்றுகளையும் நிறைய குறிப்புகளையும் கொடுத்து நீங்க சொல்றதே உங்ககிட்ட பேசினா கையில ஒரு பேனாவும் ஒரு பேப்பரோடு தான் உட்காந்துருக்கீங்க. அவங்க எழுதிட்டே வரணும். நன்றி, நன்றிங்க. செல்வா ஐயா, சீனிவாசன் ஐயா, மாரியா, திருப்பூர் பாலையா, ஆடி ஐயா, தங்கள் கருத்துக்கள் எதுவும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருந்தா வரலாம். நன்றிங்க. நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினின் ஞானத் தலைவனை நன்னுவர் என்று என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செய்கொடுத்து சிறப்பித்த மெயின்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வு சந்திப்போம். 5